வாமசே ஆண்டவர். உண்மையாக இன்றைக்கு மனிதநேயம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? மனிதநேயம் என்பது உலகத்திலேயே தமிழனுடைய இரத்தத்தில் ஊர்னது. ஏனென்றால் நம்முடைய பழைய இலக்கியங்களில் கூட ஒரு தலைவன் பொருள் ஈட்டுறதுக்காக வெளியே போகிறான். வெளியே போயிட்டு தலைவியை தேடி வர்றான், தேரில் வர்றான். பிரிந்து போய் பல நாட்கள் ஆகுது. ஆனால் அவன் தேர்ப்பாகன்ட்ட சொல்கிறான், தேர்ப்பாகனே அந்த மணி ஒலிக்கிறது, அந்த மணி ஒலிப்பதை நிறுத்துமா, அது சத்தம் இல்லாத மாதிரி தேரை ஓட்டு. ஏனென்று கேட்டால் செல்கிற வழியிலே 2 வண்டுகள் இன்புற்றிருக்கின்றன. அந்த ஒலியை கேட்டு அந்த வண்டுகள் தன்னுடைய இன்புறுதலை நிறுத்திவிடும். ஆகையால் நீ மெதுவாக செலுத்து என்று ஒரு தலைவன் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டுக்கும் மனிதநேயத்துக்கும் சொந்தக்காரர்கள் நாம். ஒரு 5 அறிவுடைய வண்டு கூட இன்பமாக இருக்க வேண்டும் என்பதிலே தமிழன் உறுதியாக இருந்தான். இதுதான் தமிழனுடைய பண்பாடு. ஆனால் இன்றைக்கு இளைஞர்களிடம் மனிதநேயம் குறைந்து வருகிறதா அதிகரித்து வருகிறது என்று கேட்டால் நான் ஒரு நடுநிலையோடு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அந்த பாரம்பரிய நம்முடைய தமிழ்ச்சூழல், நம்முடைய தமிழ் கல்வி, நம்முடைய அறம் சார்ந்த கல்வி முறை அது இன்னும் இளைஞரிடம் போய் சேரவில்லையோ என்ற ஏக்கம்தான் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நமக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்கிறவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று சொல்கிறான் சங்கப்புலவன். தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்னர் உண்மையானே என்று சொல்கிறான். அப்துல் கலாம் கூட மிக அழகாக சொன்னார். அவருக்கு பிடித்த குரல் எதுவென்றால் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் சென்றழிக்கா போகா அரண். இதனுடைய மீனிங் என்ன, இதனுடைய பொருள் என்ன, இதை இளைஞர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு ஆல்ஃபோர்ட் நோபல் என்ற ஒரு பெரிய அறிஞன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினான், அணுகுண்டு என்பது. அது இன்றைக்கு உலகத்திலே பல உயிர்களை பழிவாங்கியது, லட்சக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியது. ஆல்ஃபோர்ட் நோபல் நினைத்தார், ஆகா நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். அறிவு என்பது மனித குலத்தை காக்கின்ற கருவி என்பதை திருவள்ளுவர் சொன்ன அந்த கருத்தை நாம் போற்றவில்லையோ என ஆல்ஃபோர்ட் நோபல் நினைத்தான். அதற்காக தான் ஈட்டிய அனைத்து பொருளையும் சேர்த்து ஒரு அறக்கட்டளையாக அமைத்து நோபல் பரிசு என்ற மிகப்பெரிய ஒரு பரிசை நிறுவுவதற்கு மனிதநேயம் தான் எப்படியாக, அந்த மனிதநேயம் தான் அடிப்படை. அதற்காகத்தான் இன்றைக்கு அமைதிக்காக நோபல் பரிசை கொடுத்திருக்கார். அமைதி எப்படி வரும்? மனிதநேய அடிப்படையில் தான் அமைதி வரும். இன்றைக்கு அமைதிக்கு நோபல் பரிசு பெற்ற நாடியது நம்முடைய இந்தியா தான். அப்போ மனிதநேயத்தில் தலை சிறந்தவர்கள் நம்முடைய இந்தியர்கள். தொண்டு நிறுவனங்கள் மிக அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, குறையே சொல்ல முடியாது. நம்முடைய அன்னை தெரசாவுடைய வழியிலே தொண்டு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. அன்னை தெரசா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடம் போய் நீங்கள் எனக்கு உதவுங்கள் என்று கேட்டார் தொண்டுக்காக. அந்த பெரிய நிறுவனர் முகத்திலே காறு உமிழ்ந்தார். உமிழ்ந்த உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நன்றி ஐயா, என் மேல் உள்ள தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக உமிழ்ந்து விட்டீர்கள், நான் மதிக்கிறேன், ஆனால் என்னுடைய தொண்டுக்கு என்ன தெரியுங்கள் என்று கேட்டார். அதை கையை ஏந்தினார் என்று அவர் வளர்ந்தார். இப்படி போல அன்னை தெரசாக்களாக, மிகப்பெரிய ஆல்ஃபோர்ட் நோபல்களாக, நம்முடைய அப்துல் கலாமாக நம்முடைய இளைஞர்கள் முன்னுக்கு வருவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்களும் நம்முடைய மனிதநேயத்தை ஊட்டுகின்ற வகையிலே அந்த இளைஞர்களுக்கு ஊட்டினால் கட்டாயம் இந்தியாவில் தமிழர்களைப் போல மிகச்சிறந்த மனிதநேயவாதிகள் இருக்கவே முடியாது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவேறுகிறேன். மனிதநேயத்தை போற்றுகின்ற உள்ளங்களை மதிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கைரிக்ஷா என்பது இந்தியாவிலே ஒரு மோசமான ஒரு மனிதன் வைத்து இழுக்கும் ஒரு கொடுமை. அது நீங்கள் பாபு படத்தில் கூட பார்த்துருக்கலாம். நம்முடைய சிவாஜி கணேசன் இழுத்து கொண்டு போவார். இன்றைக்கு இந்தியா முழுக்க அந்த கைரிக்ஷா என்று இருந்தது. ஆனால் மனிதன் இழுக்கின்ற கொடுமை ஒழிய வேண்டும் என்ற ஒரே தமிழக அரசு, கலைஞர் அரசு தான் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே இந்த அரசு தான் மனிதன் இழுப்பது மடமை என்று உணர்ந்து செய்தது. அதை பாராட்ட வேண்டும். இப்படி பல அரசுகள் பல வகையாக செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வாக ஊட்ட வேண்டும். இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பல வகையில் திறமையானவர்கள், எல்லாம் மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள். ஆனால் அவர்களுக்கு சென்னையிலே எந்த மருத்துவமனை இருந்தால் கூட உயிர் பிழைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ரத்தம் தேவைப்படுது என்றால் அந்த மருத்துவர் சொல்வார், நீங்கள் உடனடியாக பச்சையப்பனுக்கு செல்லுங்கள், அங்கே மாணவர்கள் ரத்தம் தயாரிப்பார்கள் என. அந்த ஏழை மாணவர் ரத்தத்தால் தான் பெரிய பெரிய வள்ளல்கள் வாழ்கிறார்கள். மனிதனையும் வாழ்கிறது. மனிதனும் வாழ வைப்பதும் அதை வளர வைப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது, மக்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.
பவித்ரா ராஜ்குமார் மேடம், உங்களுடைய கருத்தாக. மனிதநேயம்ன்றது நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்குற பொருள் இல்லை, ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு படித்து தெரிஞ்சுக்கிற விஷயமும் இல்லை. அது உள் மனசுலேருந்து யதார்த்தமாக வெளிவரக்கூடிய ஒரு தன்மை. அதை எப்படி நீங்கள் ஒரு துலாக்கோல் நிறுத்தி அது குறைஞ்சிருக்கு உயர்ந்திருக்குதுன்னு நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும்? ஒரு மனிதநேயத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய மெனக்கெடுதல் எதுவுமே தேவையில்லை. அது ரொம்ப சர்வசாதாரணமாக வர்றது. நம்மளுடைய ஒரு ஒரு பார்வை மூலமா நம்ம அந்த மனிதநேயத்தை அழகாக வெளிப்படுத்த முடியும். நம்மளுடைய ஒரு ஸ்பரிசத்து மூலமா மனிதநேயத்தை வெளிப்படுத்த முடியும். நம்மளுடைய ஒரு புன்னகை மூலமா நம்ம மனிதநேயத்தை வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மனிதநேயத்தை எப்படி பார்க்க முடியுன்றது தான் என்னுடைய கொஷின். நிறைய பேர் இன்றைக்கி மனிதநேயத்தையும் உதவியையும் இன்றைக்கி மக்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மனிதநேயம் வேறு, உதவி வேறு. உதவின்றது நிறைய முன் யோசனைகள் செஞ்சு முன் தீர்மானங்கள் நிறைய செஞ்சு செய்கிறது தான் உதவி. அதனால தான் இன்றைக்கி மனிதநேயத்துடன் கூடிய உதவி அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆனால் மனிதநேயம்ன்றது ஆன் த ஸ்பாட்டில் வெளிப்படக்கூடியது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு மனிதாபிமானத்தோட அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் மனிதநேயம்னு. இன்றைக்கி மனிதநேயம் குறைஞ்சிருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏன் குறையுது? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி பணம்னு பணத்தை தேடியே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இன்னொன்று நேரமின்மை. எல்லாரும் சொன்னாங்க ஆக்சிடெண்ட் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம், உடனே உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு நபர் பார்க்காமலே அப்படியே போயிட்டுருக்காங்க. உயிருக்கு போராடி ரத்த வெள்ளத்தோடு துடிச்சிட்டு இருக்க ஒரு நபருக்கு முன்னாடி ஒரு 2 பேர் சூழ்ந்தாங்கன்னு சொன்னாலே நிறைய பேர் மனசு ஆஸ்வாசப்பட்டுக்குவாங்க. கடவுளே இன்னைக்கு அவரை கொண்டு போய் அவங்க சேர்க்கணும் அப்படின்னு தன் போகிற ஆஃபீஸ்க்கு போகிற வழியும் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போகிற எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனாலே அன்னைக்கான பே கட் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போது வெளி சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கடினமாக போயிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான மனிதநேயம் குறைஞ்சிட்டு இருக்கா மாதிரி ஒரு தோணல் நமக்கு தோணுது. வயசான ஒரு தாத்தா சோம்பு அப்படி விற்றுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் சோம்பு அப்படி அந்த தெருவில் விற்றுட்டு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 வயசு குழந்தை ஒரு பையன் வந்து வெளியே ஓடிட்டு வரான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி தரமாட்டேன், ஏற்கனவே 5 நாள் உனக்கு தொடர்ச்சியாக நான் வாங்கி கொடுத்துட்டேன், நான் நேற்று என்ன சொன்னேன், உனக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், இன்னையோட போச்சு, நான் நாளைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே அந்த பையன் சொல்கிறான், அம்மா நான் 5 நாளாக தொடர்ச்சியாக நான் வாங்கினேன், அதனால் என்னை எதிர்பார்த்து அந்த வயசான தாத்தா வெளியே நின்றுட்டு அடிச்சிட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு எனக்கு வேணாம் தாத்தா நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அப்போ அது மனிதநேயம் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்மளோட ப்ராக்டிக்கலாக மனிதநேயத்தோடு அதிகமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் தன்னுடைய இந்த வெளி சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால அது அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயம் அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு மனிதநேயம் அந்த அளவுக்கு போயிடாது. மண் இருக்கிற வரைக்கும் மனிதநேயமும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய. ரொம்ப நன்றி மேடம். ஸ்ரீபிரியா மேடம், உங்களுடைய கருத்து ஏன்னா நீங்கள் தொண்டு நிறுவனமே வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக இப்போ மக்களுடைய அந்த மனிதநேயம் எப்படி இருக்கிறது? எல்லா இடத்துலையுமே மனிதநேயம் இருக்குது சார். ஒவ்வொருத்துலையும் இங்கே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க கிட்டேயும் அத்தனை மனிதநேயம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க 4 நாளாக யாருமே வரல அப்படின்னு. 5ஆவது நாள் அங்கே மனிதநேயம் வந்துதா இல்லையா? அதுதான் கேள்வி. 4 நாள் இல்லாத மனிதநேயம் 5ஆவது நாள் வந்து அவங்கள கொண்டு போயிட்டு ஆனால் இல்லை அப்படின்னு பேசினாலும் உள்ளுக்குள்ளே அந்த மனிதநேயம் உயிரோடு தான் இருக்குது. அது என்னன்னா உள்ளுக்குள்ளே புதஞ்சு இருக்குது. நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை, எடுத்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. எல்லாம் பத்திரமா இருக்குது, பத்திரங்களோட பத்திரமா வச்சுட்டு எல்லாம் அவசர கால வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டே போகலாம். தொண்டு நிறுவனங்கள் முகவரி ரமேஷ் அப்படின்னு ஒரு தம்பி 263 குழந்தைங்க, ஒரு குழந்தையும் இன்ஜினியர் படிக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. ஒரு குழந்தைய 2 குழந்தைய ஆளாக்குறதுக்கே வாழ்க்கையை நம்ம கொடுக்குற நேரத்தில் இதுதான் என்னோட வாழ்க்கை, அந்த குழந்தைங்களோட படிப்பு தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு எத்தனையோ இளைஞர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அன்பகம் முகமது ரஃபீக் சார் சொன்னாங்க, அவங்க சொன்ன அகல் வெங்கடேஷ் சார், இவங்கெல்லாம் மெயினாக இவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரஃபீக் சாருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாராம். அப்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அங்கே டீ கடையில் இருக்கிறவர் வந்து எழுப்பி இவருக்கு தண்ணி கொடுத்து ஒரு டீ கொடுத்து அப்போ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த டீ கடைக்காரருடைய மனிதநேயம் இவரை தொட்டு அதுக்கப்புறம் இவருடைய மெயின்
இலக்கே என்னன்னா மனநலம் குன்றி ரோட்ல எங்கெல்லாம் ஆதரவற்று இருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்து அப்படி யோசிச்சு பாருங்களேன். அழுக்கா துணி இல்லாம ஒண்ணுமே இல்லாம விழுந்து இருக்கிறவங்களை எடுக்கிறதுக்குங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனிதநேயம், எவ்வளோ பெரிய ஒரு அன்புங்கிற அந்த ஒரு எபிட்டோம் ஆஃப் கைண்ட்னஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அன்பகம்னு வச்சு அத்தனை பேர் ஆதரவற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி திருப்பத்தூர்ல ரமேஷுங்கிறவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறார். சாக்கடை தண்ணியிலேருந்து எழுப்பி அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் இன்னும் எத்தனை குழந்தைங்க 1000 பேருக்கு மேலே அவங்களெல்லாம் வந்து சரி பண்ணி அவங்கவுங்க குடும்பத்தோட சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரியில் கணபதி சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து குடி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த ஃபேமிலி தகராறுலையே பார்த்து எத்தனை குழந்தைங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் போங்க, வருங்காலத்தை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து அவர் 30 குழந்தைங்க இது மாதிரி குடிபோதையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுடைய குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு வந்து காந்திஜியுடைய பேரில் காருண்ய இல்லம் அப்படின்னு வச்சு ஹோம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ மனிதநேயம் செத்தே போகலை, எங்கேயுமே இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, அதை பார்த்த உடனே எல்லார் வீட்டு சேனல்லையும் அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ நம்மளால முடியலையே, எங்கேயோ இருக்கிற இப்போ நம்மளுடைய சாரியில் ஒரு 4 சாரி எடுத்து ரோட்டில் வர கலெக்ஷன் ஆளுங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறோம்ல, இதுதான் மனிதநேயம். இதை தாண்டி வேறு என்ன மனிதநேயம்? இதில் நான் 2 சின்ன இன்சிடென்ட்ஸை மட்டும் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன குழந்தை வந்து என் கூட வந்துட்டு இருந்தா. என்ன மேபி ஒரு 3rd or 4th படிக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட நான் போயிட்டு இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ் அங்கே போயிட்டு இருந்தது. அப்போது அந்த குழந்தை அந்த ஒரு செகண்டுக்கு கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. நான் கேட்டேன், கண்ணு என்னடா செல்லம் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னால் எங்கள் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே உடம்பு சரியில்லாதவங்க யாராவது போயிட்டு இருப்பாங்க, அதனால எப்போ நீ 108 பார்த்தாலுமே கண்ணை மூடி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோ. இன்னொரு இது வந்து இன்சிடென்ட் வந்து என்னுடைய மகன், அவன் வந்து 9th standard படிச்சுட்டு இருந்தான். வீட்டை விட்டு வெளியில் போன குழந்தை, சைக்கிள் எடுத்துகிட்டு போன குழந்தை ரொம்ப நேரம் ஆகி வரல. வீட்டுக்கு லேட்டாக வந்த உடனே நான் கேட்டேன், ஏன் கண்ணு லேட்டு அப்படின்னு. இல்லைம்மா, ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, எல்லாருமே 108க்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, பக்கத்துலேயே ஒரு நர்சிங் ஹோம் இருக்கே, ஏன் நம்ம போய் டைரெக்டாக சொல்லக்கூடாதுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி, இங்கே பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அவன் போயிட்டான். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு, மனிதாபிமானம் வருங்கால சந்ததியர்கிட்ட சாகலை, உயிரோட தான் இருக்கு. அவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனால் இருக்கு. அடுத்து நான் 3வதா பதிவு பண்ண வேண்டியது இளைஞர்கள், ஐடி கார்ப்பரேட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் பெரிய பணம் நிறைய இருக்குது, பட் ஆனால் அவங்க யாரும் வந்து செய்ய மாட்டுறாங்க, மனிதநேயம் இல்லை அப்படிங்கிறோம். சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமா ஐடி கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் எவ்வளவோ நல்லது பண்ணுறாங்க சார், எவ்வளவோ. ஏன்னா எங்களோட இன்ஸ்டிடியூஷனில் வந்து டெய்லி ஃபேஸ்புக்கில் ஒரு ரிக்வெஸ்ட் போடும், 1154 கவர்மெண்ட் கவுன்சிலிங் குழந்தைக்கு மெடிசன் சீட்டு கிடச்சிருச்சு, ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, போடுறோம். யாருன்னு முகவரியே தெரியாத, முகமே தெரியாத, அறம்சார் நன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம பப்ளிசிட்டி எதுவுமே தேவையில்லை, நான் என்ன செய்கிறேங்கிறது எனக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சால் என்ன ஆழ்மனத்துக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் போதும், நான் பப்ளிக்காக வர வேண்டாம், பெருசாக பப்ளிசிட்டி எனக்கு தேவையில்லை. முகம் தெரியாத, முகவரி தெரியாத நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருக்காங்க. மனிதநேயம் சாகவே இல்லை. நன்றி சுப்ரியா மேடம்.